மூன்றாம் உலகப் போர் போன்ற இக்கட்டான சூழல் ஏற்பட்டால் முன்னைய உலகப் போர்களைப் போலவே பிரிட்டனில் உணவுப் பொருட்களை பங்கீடு செய்யும் ரேஷன் முறை மீண்டும் கொண்டுவரப்படலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்கள் உணவுப் பொருட்களை பதுக்குவதை தவிர்க்கவும் விநியோகத்தை சீரமைக்கவும் உணவு சங்கிலி அவசர நிலை குழு இதற்கான சிறப்பு திட்டத்தை வகுத்துள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் அத்தியாவசிய பொருட்கள் வழங்குவதில் முதல் முன்னுரிமை மருத்துவ ரீதியாக பாதிக்கப்பட்டவர்களுக்கே அளிக்கப்படும். ஊட்டச்சத்து குறைபாடு அல்லது பொது இடங்களுக்கு வர முடியாத நிலையில் உள்ள நோயாளிகளுக்கு உணவு கிடைப்பதை உறுதி செய்வது அரசின் முதல் கடமையாக இருக்கும். இரண்டாவது முன்னுரிமை குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்கள் மற்றும் குழந்தைகளை கொண்ட வீடுகளுக்கு வழங்கப்படும். குறிப்பாக இலவச பள்ளி உணவு திட்டம் மற்றும் அரசு வழங்கும் ஊட்டச்சத்து உதவி திட்டங்களை பெறுபவர்களுக்கு இதில் முக்கியத்துவம் அளிக்கப்படும். மூன்றாவது பிரிவில் போலீஸ், சுகாதாரத்துறை மற்றும் உணவு விநியோக சங்கிலியில் பணியாற்றும் முன்வரிசை பணியாளர்கள் சேர்க்கப்பட்டுள்ளனர். நாட்டின் பொது ஒழுங்கை பராமரிக்கவும் சுகாதார சேவைகள் தடையின்றி நடக்கவும் இவர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் பொருட்கள் வழங்கப்படும். பிரித்தானியாவின் சிவில் அவசரகால சட்டம் 2004 மற்றும் உணவு சங்கிலி அவசரகால திட்டம் ஆகியவற்றின் கீழ் இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். இதன் மூலம் யார் எப்போது எவ்வளவு பொருட்களை பெறலாம் என்பதை தொழிற்சாலைகள் மற்றும் அரசாங்கம் இணைந்து தீர்மானிக்கும். இந்த ரேஷன் முறையை அமுல்படுத்தும் அதிகாரம் பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர், சுற்றுச்சூழல் செயலாளர் எம்மா ரெனால்ட்ஸ் மற்றும் சுகாதார செயலாளர் வெஸ்ட் ஸ்ட்ரீடிங் ஆகியோருக்கு மட்டுமே உள்ளது. போர் அல்லது பெரும் விநியோக தட்டுப்பாடு ஏற்படும் போது மட்டுமே இந்த திட்டம் அதிகாரப்பூர்வமாக நடைமுறைக்கு வரும்.